ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேன் பாய்ஸ். அட இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸ். இந்நேரத்துக்கு யாரு கப் அடிச்சிருப்பாங்கன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா சில பல காரணங்களால ஐபிஎல் தள்ளி போய் இப்பதான் பிளே ஆஃப்ஸ்க்கே வந்திருக்கு. இந்த பிளே ஆஃப்ல டாப் 4 டீம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பஞ்சாப், செகண்ட் பிளேஸ்ல குஜராத், தேர்ட் பிளேஸ்ல பெங்களூரு, ஃபோர்த் பிளேஸ்ல மும்பை. இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. நேத்து வரைக்குமே எந்த டீம் குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க, எலிமினேட்டர் ஆட போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்திருக்கு. 16 பாயிண்ட்ஸ் எடுத்து கூட எந்த டீமுமே குவாலிஃபை ஆகல. ஃபோர்த் பிளேஸுக்குமே கடைசி வரைக்கும் எந்த டீம் வர போறாங்கன்னு தெரியாம ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மும்பை ஃபோர்த் பிளேஸ் வந்தாங்க. ஆனா நேத்து மேட்ச்ல பஞ்சாப் மும்பையை ஜெயிச்சு குவாலிஃபயர் 1க்கு போயிட்டாங்க. மும்பை பஞ்சாப் கிட்ட தோத்து எலிமினேட்டர் ஆட போறாங்க. இன்னைக்கு தான் இந்த சீசனோட லாஸ்ட் லீக் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சோட முடிவு தான் யாரு குவாலிஃபயர் 1ல பஞ்சாப்க்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்கனோ, எலிமினேட்டர்ல மும்பைக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்கனோ தெரிய போகுது. மிச்சம் இருக்க 2 டீம்ல எந்த டீம் குவாலிஃபயர் ஆட போகுது, எந்த டீம் எலிமினேட்டர் ஆட போகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நாங்க புதன்கிழமை தான் அப்லோட் பண்ண போறோம். ஆனா செவ்வாய்க்கிழமையே நாங்க இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியல இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிக்க போறான்னு. சோ இதுல நாங்க எங்க ப்ரெடிக்ஷன் தான் சொல்ல போறோம். மேபி இன்னைக்கு மேட்சை பெங்களூர் ஜெயிச்சா குவாலிஃபயர் 1ல பஞ்சாப்க்கு எதிராக ஆடுவாங்க. குஜராத் மும்பைக்கு அகைன்ஸ்டா எலிமினேட்டர்ல ஆடுவாங்க. சப்போஸ் பெங்களூரு இந்த மேட்சை தோத்துட்டா குவாலிஃபயர் 1ல பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா குஜராத் ஆடுவாங்க. பெங்களூரு மும்பைக்கு அகைன்ஸ்டா எலிமினேட்டர்ல ஆடுவாங்க. இன்னைக்கு மேட்சை யார் ஜெயிக்க போறான்றத நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றத இப்போ நான் சொல்றேன். இன்னைக்கு மேட்சை பெங்களூர் ஜெயிச்சு டாப் 2ல போயிருவாங்க. சோ பஞ்சாப்பும் பெங்களூரும் குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க. குஜராத்தும் மும்பையும் எலிமினேட்டர்ல ஆடுவாங்க. குவாலிஃபயர் 1ல பஞ்சாப் பெங்களூரை ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருவாங்க. எலிமினேட்டர்ல மும்பை ஜிடிஏ ஜெயிச்சு குவாலிஃபயர் 2க்கு போயிருவாங்க. குவாலிஃபயர் 2ல பெங்களூரு மும்பை ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருவாங்க. ஃபைனல்ஸ்ல பெங்களூரு பஞ்சாப்பை ஜெயிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஆர்சிபி ஃபேன்ஸோட 18 வருஷ கனவை இந்த சீசனாவது நிறைவேற்றுவாங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்து இந்த 4 டீம்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப். அவங்களோட ஸ்ட்ரென்த் ஃபாரின் பிளேயர்ஸ் மேல மட்டும் நம்பிக்கை வைக்காம அன்கேப்டு இந்தியன் பிளேயர் மேலயும் நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றவும் செஞ்சாங்க. இதுவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பஞ்சாபோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, என்னதான் அவங்க பவுலிங் நல்லா இருந்தாலும் அவங்களோட மெயின் ஸ்பின்னரான சகலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவரு பிளே ஆஃப்ஸ்ல ஆடுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவரு ஆடலைனா அது பஞ்சாபுக்கு பெரிய டிராபேக்கா இருக்கும். அடுத்தது ஜிடி. அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க டாப் ஆர்டர் தான். பட் அதுவே இப்போ அவங்களுக்கு பெரிய டிராபேக்கா அமைய போகுது. ஏன்னா அவங்க டாப் 3 மட்டுமே தான் எல்லா மேட்சஸும் கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தாங்க. அவங்க டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத எல்லா மேட்சஸையும் ஜிடி லாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர்ஸ்ல யாரும் அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஜிடியோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது மிடில் ஆர்டர்ல இருந்து யாராவது ஒரு ஆள் ஸ்டெப் அவுட் பண்ணி மேட்சஸை வின் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணல. சோ ஜிடி அவங்களோட டாப் 3 நம்பி மட்டுமே இருந்துட்டாங்க. இப்போ பிளே ஆஃப்ஸ்ல பட்லர் இருக்க போறது இல்ல. அவரோட ரீப்ளேஸ்மெண்டா யார் வர போறான்னு தெரியல. சோ சாய் சுதர்சன், கில் இவங்க மட்டும் தான் டீமை காப்பாற்றணும். இவங்க 2 பேரும் ஏர்லியா அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த மேட்சை ஜிடி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஜிடி அவங்களோட டாப் ஆர்டர் மட்டுமே ரொம்ப பேக் பண்ணி இருந்தனால இது அவங்களுக்கு பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருக்கு. அடுத்தது பெங்களூரு. இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஜாஸ் ஹேசல்வுட் தான். அவர் இல்லாம போன மேட்ச் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அவரோட இன்ஜுரி சரியாகி அவர் பிளே ஆஃப்ஸ் ஆடுவார்னு நியூஸ் வந்திருக்கு. அதனால ஆர்சிபி ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களோட இன்னொரு ஸ்ட்ரென்த்தான டிம் டேவிட், அவருக்கும் ஒரு இன்ஜுரி. அவரு இதுக்கப்புறம் ஆடுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதை தாண்டி படிதரோட ஃபார்மும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் தான் ஆர்சிபியோட ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. மத்தபடி ஆர்சிபி ஒரு நல்ல சைடா தான் தெரியுறாங்க. லாஸ்டா மும்பை இப்ப இருக்க டீமோட ஆடினாலே அவங்க ஒரு நல்ல சைடு தான். பட் பிளே ஆஃப்ஸ்ல ரைன் நிக்கல்டனும் வில் ஜாக்ஸும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜானி பேஸ்டோவும் அசலங்காவும் ஆட போறாங்க. என்னதான் இவங்க 2 பேரும் நல்ல பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் ரிக்கல்டனையும் வில் ஜாக்ஸையும் மும்பை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் இல்லாதது மும்பைக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்க போகுது. சோ இதெல்லாம் தான் எங்களோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஃபைனல்ல யாரு கப் அடிப்பாங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேன் பாய்ஸ். டாட்டா வட்டமாமே.